वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् सर्वत्रैकः पश्यति जिग्रस्य भुङ्क्ते दृष्टा श्रोता बुध्यति चेत्याहुरिमं यम् साक्षी चास्ते कर्तृषु पश्यन्निति जान्ये तं संसारध्वान्तविनाशं हरिमीडे सर्वत्र एकः पश्यति जिघ्रति अथ भुङ्क्ते प्रष्टा श्रोता बुध्यति च इत्याहुरिमं यम् साक्षी चास्ते कर्तृषु पश्यन्निति जान्ये तं संसारध्वान्तविनाशं हरिमीडे 16வது ஸ்லோகம் ஹரிமீடே ஸ்தோத்திரம். ஹரிஸ்துதின்னு பேரு. ஆச்சாரியால் பண்ணினதான பல ஸ்லோகங்கள்ல பல பிரகரணங்கள்ல இது ஒண்ணு. பகவான் மகாவிஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான அழகான ஒரு கிரந்தம். மகாவிஷ்ணுவை பத்தி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பார்த்தோம். அவர் எல்லோருடைய சரீரத்திலையும் அந்தராத்மாவாக இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த அந்தராத்மாவா இருக்கார் எனக்கூடியதான விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக நமக்கு ஒரு அழகான ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். நமக்குள்ள இருக்க, எல்லோருக்குள்ளயும் இருக்க. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கார். அவர் இருக்க தொட்டு தான் நம்ம செயல்கள்லாம் நடக்கிறது. நாம் கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், நினைக்கிறோம். நியாயம்தான், பாக்குறோம். கண்ணு பார்த்தா நான் பாக்குறேங்கிறேன், காது கேட்டா நான் கேட்கிறேங்கிறேன், கால் நடந்தா நான் நடக்கிறேங்கிறேன். ஆனா நிஜமாக இவைகள்ல யாரு பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இவெல்லாம் வெறும்ன ஒரு கீழ் பொம்மை தான். வஸ்தா நடத்துறது யார? உள்ளூர் இருக்கக்கூடியதான் இந்த பரமாத்மா. அவர் இச்சையாகத்தான் எல்லாமும் நடக்கிறது. எல்லாமும் அவர் இச்சையில் நடக்கிறதுன்னு நமக்கு எப்படி தெரியணும்? இத சாஸ்திரங்கள் ஒரு மாதிரி சொல்றது, புராணங்கள் ஒரு மாதிரி சொல்றது. புராணங்கள் சொல்லும் பொழுது நமக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. ருவசுவாமி இருந்தார். அவர் அப்பா அவருடைய உத்தானபாதருடைய மடியில ஏறி உட்காரணும்னு பாக்குறார். குழந்தை ஒன்றும் தெரியாது. தம்பி உத்தமன் ஏறி உட்கார பார்த்தான், உட்கார்ந்துட்டான். இந்த குழந்தைக்கு ஏறி உட்காரணும்னு தோணிட்டு ஏற முயற்சி பண்ணினா, அப்ப சித்தி நீ ஏறப்படாதுன்ட்டா. உனக்கு அப்பா மடியில உட்காரக்கூடியதான யோக்கியதை இல்ல. எதுர்கபாயா உதரே கிரகீதா. நீ என் வயசுல பிறந்திருந்தா நீ ஏறி இருக்கலாம், நீ என் வயசுல பிறக்கலையே, அதனால ஏற முடியாது அப்படின்ட்டான். அந்த குழந்தைக்கு இதெல்லாம் தெரியுமா? ஒன்றும் தெரியல பாவம். நேராவே அம்மா கிட்ட அழுகுது. அம்மா பார்த்தாலும், அப்பா நான் பாவம் பண்ணினேன், அதனாலதான் அப்பா இப்படி தள்ளி விட்டுவிட்ட. இந்த உனக்கு நீ நினைத்ததான் ஒரு காரியம் ஆகணுமே, ஏனால் அதுக்குதான் நீ சொல்லணும். என்னுடைய கதையை சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லை. நீ நினைச்சிட்டு இருக்க அப்பா மடியில உட்காரணும்னு. அதுக்கு சாயம் பண்றவா ஒருத்தர் தான். யாருன்னு? அந்த பரமாத்மா ஒருத்தர் தான். நான்யம் தத பத்மபலாசலோச்சனாத் துக்கச்சிடந்தே மிருகயாமி கஞ்சனா. அந்த தாமர கண்ணனா இருக்கக்கூடியதா அந்த பரமாத்மா மகாவிஷ்ணு, அவர் மனசு வச்சாத்தான் நடக்கும். அவரை தவிர வேற யாரும் முடியாதப்பா அப்படின்ட்டு. அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். இந்த வார்த்தையானது அந்த துருவசுவாமியுடைய மனசை தச்சது. ஓ அப்படியா? நம்ம நினைச்சதான ஒரு காரியம் ஆகணுமே, ஆனால் அதை நடத்தி வைக்கிறவர் ஒருத்தர் இருக்க, அவரால் தான் முடியுங்கிறார். அவர் எங்க இருக்கோ தேடுறேன்னு போயிட்டான். விவகாரம் வேற ஒண்ணுமே கேட்கல. எங்க இருப்பார் என்ன ஏது ஒண்ணும் கிடையாது. எங்க இருக்காரோ தேடுறேன்னு போயிட்டான். போற வழியில நடுவுல நாரதர் வர்றார். எப்பவுமே நம்ம எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலே ஒருத்தர் வருவார். என்ன சுவாமினர் டிஸ்கரேஜ் பண்ற, என்ன எங்க போறேன்னார். இது போல பகவானை தேட போயிட்டே இருக்கேன். என்ன தேடின கிடைக்கிறவர் அவர். எத்தடத்ரேசியமக்ராக்கியமகோத்திரம் கண்ணு காதுக்கு மூக்க எதுக்கும் குடிக்க முடியாது. வருஷக்கணக்கில் வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா அவரை பார்க்கணும்னு. நீ என்னமோ நடந்து போயிட்டு இருக்க, உனக்கெல்லாம் காணப்பட மாட்டார், போய் ஆத்துக்கு போனா. இந்த குழந்தை சொல்றது, இந்த பாருங்க நான் கிளம்பிட்டேன்,
வழி தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா உங்க வழியில நீங்க போங்க. நான் தேடி இருக்கேன், நீ என்ன எனக்கு காணப்படுமா காணப்படாதா ஓடுமா, இதெல்லாம் உங்க காரியம் இல்லையே. அந்த குழந்தைக்கு அந்த தான் எழுதுன்ற காரியத்துல ஒரு பிடி சந்தோஷப்பட்டார். அவருக்கு மந்திரோபதேசம் பண்ணினார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு துவாதசேஸ்வரி மந்திரம் உபதேசம் பண்ற. பிறகு அவருக்கு தியான ஸ்லோகம் சொன்னா, சுநாதம் சுப்ருவம் சாரு கபூரம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயங்கம் அருணோட்டேஷணாதரம் பிரணதாஸ்ரயணம் ருண்ணம் சரண்யம் கருணார்ணவம், இப்படி தியான ஸ்லோகமும் சொன்னார். இந்த ஸ்லோகத்தை சொன்ன பிறகு இதை பண்ண, இதை தபஸ் பண்ண, இவர மனசுல இப்படி உருவமா இருக்காரா, இந்த உருவத்தை தியானம் பண்ண, இந்த மந்திரத்தை சொல்லிட்டே பகவான் பிரத்யட்சமா விட்டார். நான் என்னமோ நான் இவ்வளவு சுலபமாக ஆயிடுதுன்னு அங்கே உட்கார்ந்தார். இனிமே தேடுறதை செஞ்சுவிட்டார். குரு கிடைச்சாச்சுன்னா உங்களுடைய காரியம் நின்று போச்சு. அவர் சொன்னதை பண்ணினா வரும். இவர் பாட்டுக்கு என்ன அங்கேயே உட்கார்ந்தார். 6 மாதம் விடாம தபஸ் பண்ணினார். கடைசியில் இலை சாப்பிட்றதும் விட்டார். பிராணாயாமம் பண்ணி அதோட நிறுத்திவிட்டார். உள்ளூரியே நடந்துட்டு இருக்கு. மகாவிஷ்ணு பார்க்கிறார். அடாடா, இந்த ஒரு சின்ன குழந்தை இது தபஸ் பண்ணிட்டு இருக்க, நான் காப்பாத்தலைன்னு என்ன ஆகும்? எனக்கு சரண்யன், கருணாகரன், தயாமயன், பக்த சம்ரட்சகன், இப்படி எல்லாம் பேர்களுக்கு எல்லாம் போயிடும்னு. இது அதை காப்பாத்து சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். சம்பாதிக்கிறது கட்டி காப்பாத்துறது அதை விட கஷ்டம். விவகாரம் நடந்தார். ஒரே கிடத்துல போயிடும் போல இருக்கே அப்படின்னு எந்த வேஷத்தை நாரதர் உபதேசம் பண்ணினாரோ அந்த வேஷத்தோட வர வந்து பார்த்தாலும் கண்ணை திறக்கல. அவர் என்ன சுவாமினர் உள்ளூர் அந்த ஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்கார். பாருங்க குரு எப்படி சொல்லி கொடுத்தார். உன் இதயத்தில் இந்த ஸ்வரூபத்தை நினை, அவ்வளவுதான் அவட சொன்னேன். கண்ணை முடினா இதயத்துல பார்த்துட்டே இருக்கா, மந்திர ஜபம் பண்ணிட்டே இருக்கான். வெளியில வந்து நின்னா திறந்தா பார்க்கல. அவர் பார்த்தாராம், அடாடாடாடா இப்படி சொல்லாம அட்ரஸ் வந்துட்டோமே இவர, இது என்ன விவகாரம்? யோ முருக்கியதே ஹஸ்தகிரஹீத பத்மயா ஸ்ரீயேதரை ரங்க விமுருக்கியமானயா. மகாலட்சுமி தாயார் கூட ஏகாந்த சேவைக்காக நாடக்கூடியதான அந்த பெருமாள் வந்து நிக்கிறார். சுவாமி என்னை ஒரு பக்தன் பார்க்கணும் பார்க்கணும்னு பார்க்க மாட்டேங்கிறார். எப்படி மாறி போயிடுச்சு பத்திடா. அப்புறம் பார்த்தாராம், ஏன் இந்த குழந்தை பார்க்கல? ஓ உள்ளூர் என்ன பார்த்துட்டு இருக்கார், கண்ணை திறந்தா தானே பார்க்க முடியும். அதனால என்ன பண்ண, உள்ளூர இருக்கக்கூடியதான உருவத்தை மறைத்தார். அதான் திரோதாரம். உள்ளூர் ஒரு உருவம் இருக்கு, அதை மறைச்சு விட்டார். மறைச்சதுமே குழந்தை நடிமுட்டு கண்ணை திறந்து பார்க்கறது. பார்த்தா எதற்கு எந்த ஸ்வரூபம் உண்டா காணப்பட்டதோ அதே ஸ்வரூபம் விஸ்வரூபமாக வெளியில காணப்படுறது. பார்த்ததுமே அந்த குழந்தை ஒவ்வொரு அழகுதான். ஏன்னு ஸ்கூலுக்கு போகல, ஒண்ணு துதிக்க தெரியாது. அவர் சொன்ன ஸ்லோகம் தான் தெரியும். இந்த நாரதர் அந்த ஸ்லோகம் மறந்து போச்சு. சில சமயத்துல முக்கியமான சந்தர்ப்பத்தில் மறந்துவிடும். ஒருத்தர பிரேயர் பாடுங்கன்னு சரின்னு வந்து பாடினார். ரொம்ப நல்ல பாட்டுக்கிறது தான், நல்ல பாடம், நிறைய ஸ்லோகங்கள்லாம் தெரியும். மைக்கு முன்னாள் நின்று பார்க்கிறார். ஜனங்களை பார்த்ததுமே எந்த ஸ்லோகமும் ஞாபகம் வரல. என்ன பண்றது, நடுவுல தான் ஞாபகம் வருது, முதல்ல வர மாட்டேங்கிறது. அவரை கிட்ட ஏதாவது ஒரு ஸ்லோகம் எடுத்து கொடுங்க. நான் எப்படி எடுத்து கொடுக்கறது? என்ன நான் எடுத்து கொடுத்தேன்னு அந்த ஸ்லோகம் அவருக்கு இருக்கான்னு எனக்கு என்ன தெரியும்? இது நான் வம்பான்னு போயிடுது. சரி இது கொஞ்சம் சொன்னேன் ஓஹோ அப்புறம் முடிச்சுட்டார் தெரியும். அது போல சில சமயத்துல இருந்தாலும் ரொம்ப இக்கட்டான சந்தர்ப்பத்துல போயிடும். ட்ரெயின்ல டிடி வந்திருக்க, டிக்கெட் கொடுத்தோம்னா ஐடென்டிட்டி கார்டுங்கிற இவர் கையிலேயே வச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணிருக்காரு, இந்த கையில் மாத்திட்டு பாக்கெட்டை தேடிட்டு இருக்காரு. எத்தனை வச்சுட்டு இருக்கேன்னு. சில சமயத்துல அவசரத்துல நமக்கு என்ன ஆகும், எது ரொம்ப முக்கியமா இருக்கோ எதோ அது ஞாபகம் வராது. அப்படி அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் ஒண்ணும் சொல்லலையே, தெரியலையே. அவர் குரு சொல்லி கொடுத்த நாரதர் சொன்னதான அந்த ஸ்லோகமும் ஞாபகம் இல்லையே. உருவத்தை பார்க்கிறேன்னு ஒழிய ஸ்லோகத்தை மறந்தேனே. அழகு பகவான் பார்த்தா ஒண்ணு வேணாம். பாலம் கிருபையா கபோலே, தன்னுடைய வேதமயமான அந்த சங்கம், அந்த சங்கத்தை இருந்து அந்த குழந்தைய கன்னத்துல அப்படி தொட்டாரா. தொட்டதுமே அந்த குழந்தைக்கு எல்லா வேதாந்தங்களும் ஞாபகம். ஏன் தெரியுமா, நான் அந்த சங்கமானது வேதம். அந்த வேதத்தோட இருக்கக்கூடிய அந்த சங்கத்தை தொட்டதுமே வேதங்கள்லாம் ஞாபகம் வரலாம். அதை வச்சுட்டு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சார். பிரசுப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்தி தரஸ்வதாம்னா அந்யம் சஹஸ்ரகரண ஸ்ரவணஸ்வகாதீன் பிராணன் நமோ பகவதே புருடாய துப்யம் யோந்த பிரவித்யா. யார் எனக்குள்ள உள்ள பூந்துண்டு மமவா சமிமாம் பிரசுப்தாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடியதான என்ன வாக்க
இது வரைக்கும் நான் பேசல, 6 மாசம் வச்சு பேசு. 6 மாசம் வச்சு பேச வருமா? யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் நம்ம விடாம பேசணும். மறந்து போயிடுவோம் முழுக்க. அந்த செல்போன் பாருங்க, பேசி பேசி அது தானே ஆபார வரைக்கும் பேசலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பேசிட்டு இருக்கார். சார் சீக்கிரமா முடிக்கோ, செல்போன் சார்ஜ் ஆகிட்டே இருக்குங்கிறார். சார்ஜ் ஆறுது காசு ஆறுதுங்கிறார். அந்த பக்கம் அவர் நிறுத்தல. ஒரு பெரியவர் போல இருக்கு, இவரா பண்ண முடியல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் விவகாரம் முழுக்க. அவர் சொன்னாரா, உள்ள பேசிட்டு இருக்கு, பேசியே மறந்து போயிடுது எனக்கு பேச்சே. அத நீங்க சஞ்சீவயத்தியகில சக்தி தரஸ்வதாம்னா, அது உள்ள இருந்துன்னு மறந்து போனதை ஞாபகப்படுத்தி சஞ்சீவனம் பண்ணி என்னை மறுபடியும் அழகா பேச வச்சுட்டல. அந்யாம்ச ஹஸ்த சரண சிரவணத்வகாதின்னு கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் கையி காலு அத்தனையும் வேலை செய்யும்படி பண்றாளே உள்ளூர. பிராணாத்மனா பகவதே புருஷாய துப்யம், பிராணஸ்வரூபமா இருக்க கூடியதான அவன் உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அவர் பார்த்தார். இது போல ஒரு 20 ஸ்லோகம் சொன்னார் துருவ சுவாமி. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு என்ன வேணும்? உயர்ந்ததான பதவி, சத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையான்னு வேதங்கள் சொல்றதே, அந்நிலையை கொடுக்கலன்னு பகவான் சொல்ல மாட்டேன்ட்டார். இதுக்கு ஏன் வேணும், என்ன வேணும்னு கேட்பாரு முழுக்க. என்ன வேணும்னு கேட்ட பிறகு மாட்டேன்னா என்ன அர்த்தம்னா, இல்ல உனக்கு கொடுக்குறேன், ஆனா இப்ப இல்ல, இப்பவே கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், யாரும் தபஸ் பண்ண மாட்டா. இப்பவே பண்றது இல்ல. தபஸ் பண்ணினார் சார், வைகுண்டத்துக்கு ஆக்ஷன் பண்ணா நீங்க பண்ணிவிடும். விவகாரம் என்னடா பண்ணினமே வைகுண்டம்னா, இது வம்புன்னா இருக்கு. விவகாரம் என்னடா, நீ ராஜ்யத்துக்கு போய் அப்பா மடியில உட்கார்ந்து உனக்கு சிம்மாசனத்தை கொடுத்து பல வருஷங்கள் ஆண்டு எல்லா ஆனந்தங்களையும் அனுபவிச்சு அதற்கு பிறகு அழிச்சுன்னு போறேன் அப்படின்னு. அப்படி விசேஷமா இதுக்குள்ள நாரதர் ஓடி வரார். அப்பா கிட்ட சொல்றார். அப்பா சந்தோஷமா எடுத்து நான் தப்பு பண்ணினேன்னு மனசுல உறுத்திட்டு ஓடி வரார். அந்த குழந்தைய அழிச்சுன்னு போறாரு பட்டணத்துக்கு. அப்புறம் எல்லாம் பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணார். கதை தெரியும். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் பூந்துண்டு நம்ம கண்ணு காது மூக்கு நாக தோல் கையை காலை எல்லா விதமான உருப்படிகளையும் வேலை செய்யும்படி பண்றவர் ஒருத்தர் இருக்க. அவர் தான் தாங்கள் மகாவிஷ்ணுங்கிறார். சர்வத்ரயே கப்பஸ்யதி ஜிக்ரதி அதபுங்கே பிரட்டா ஸ்ரோதா புத்தியதி சேத்யாஹரிமம்யம். சர்வத்ர எல்லோருடைய சரீரத்திலையும், உங்க சரீரம் சரீரத்துல மட்டும் இல்ல, பூச்சியா இருக்கட்டும் பசுவா இருக்கட்டும், எல்லோருடைய சரீரத்துக்குள்ளே அவர் தான் இருக்கார். சர்வத்ர ஏகப்பஸ்யதி, அவர்னா பாக்குறார். விஸ்வதக்ஷுருத விஸ்வதஸ்பாது, அவர்னா பாக்குறார். எல்லோருடைய கண் வழியாக எதை பார்க்கிறோமோ அது அவர் தான் பார்க்கிறார். நான் பார்க்கிறேன்னு நினைக்கிறோம் நம்ம இல்ல, இந்த கண் வழியாக அவர் பார்க்கிறார். ஆகையால் அவர் சர்வஜன் ஆயிட்டார். யார் யார் உலகத்துல எதை பார்க்கிறாளோ அதெல்லாம் அவரும் பார்த்தாரே, ஏனால் அவருக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நிஜமான உண்மை யாருக்குறாரு தெரியும், அவருக்கு என்ன தெரியும், விவகாரம் என்ன அப்படி தெரியுது இல்ல. சர்வத்ர ஏகப்பஸ்யதி ஜிக்ரதி அதபுங்கே, எல்லா வாசனையும் அவர் தான் பார்க்கிறாரா, எல்லாமே அவர் தான் சாப்பிட்டுருக்கார். நம்ம உட்கொட்டும் பொழுது அன்னத்தை சாப்பிடும் பொழுது பிரம்மார்ப்பணம் பிரம்மாவே பிரம்மாக்ரௌ பிரம்மணாபதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா, இந்த ஸ்லோகத்தை சொல்லி சாப்பிட சொல்லி சன்னியாசிகளை உட்பட. அதே போல சில ஸ்லோகம் இன்னொன்னு, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திதா பிராணாபானதமாயுக்தம் பதாமியன்னம் சதுர்விதம் அப்படின்னு அவரை நினைச்சுட்டு தியானம் பண்ணி சாப்பிடுங்க. அன்னத்தை சாப்பிடும் பொழுது நித்யானந்தகரே வராவயகரே சாம்ராஜ்ய தாயப்பிரதி அப்படின்னு சொல்லி விஷாந்தி கிருபாவலம்பனகரே மாதா அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு அன்னபூர்ணேஸ்வரி தியானம் பண்ணிட்டு சாப்பிடணும். நம்ம உட்கொண்டதான பதார்த்தம் நம்ம சரீரத்துக்கு ஒட்டணும். ஏன்னா நீங்க சாப்பிடல, பிராணனுக்காக சாப்பிடுறேன். என்ன சொல்றது, பிராணாயஸ்வஹா அபானாயஸ்வஹா வியானாயஸ்வஹா உதானாயஸ்வஹா சமானாயஸ்வஹான்னு பிராணா தியாகுதிகள் பண்ணி அது பரமாத்மாவுக்கு வேண்டாம். பரமாத்மா என்ன பண்றார், நீங்க உட்கொண்டீடையானால் அந்த உட்கொண்டதை சரி பண்றாரு உங்களுக்கு. எதை நீங்க கரடு முரடா இருக்கிற சீட முறுக்கு சாப்பிட்டாலோ, இல்ல பருப்பு முதல பதார்த்தங்கள் சாப்பிட்டாலோ, இல்ல கோகோ கோலா மாதிரி பதார்த்தங்களை குடிச்சீடோ, எதை சாப்பிட்டாலும் சரி அதை ஜீர்ணம் பண்றாருல்லவா அவர். அவர் சாப்பிட வேண்டாமா? வசுதா என்ன, அவரால் தான் என்ன நடக்குது.
பிரட்டா ஸ்ரோதா புத்தியதி சேத்யாஹுரிமம் யம். வசுதா அவர் தான் தொடர்றவர், அவர் தான் அறிபவர். நான் அறிகிறேன்னு சொல்றேனே, நான் அறிந்த பிறகு நான் அறிந்தேன்ங்கிறது கூட அவர் அறிஞ்சிருக்கார். நமக்கு தெரியறதோ இல்லையோ, இது குடம்னு பார்த்தேன், பிறகு குடம் உங்களுக்கு தெரியறதோ அப்படின்னு கேட்டேன், நான் தெரியறதுங்கிறேன். இப்ப எனக்கு குடம் தெரியறதுங்கிறது அவர் அறிஞ்சிருக்கார். அதனாலதான் நீங்க சொல்றேன். உங்களே நீங்க எப்படி சொல்வேன்? இது குடம்னு அறியறது உண்டு, நான் குடத்தை அறிவேன்னு சொல்றேன். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? உங்களுக்கு ஜெர்மன் வருமானார் வராதுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சு? உங்களுள்ள ஜெர்மன்கிற அறிவு இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்றார் உள்ள இருந்து, அப்பா ஆனா வரும்னு சொல்லி பொய் சொல்லி மாட்டிக்காத, அடுத்த அப்புறம் கேட்பார். அதுக்கப்புறம் நீ மாட்டிக்கணும், பொய் தெரிஞ்சு போயிடும், வெளியில அப்பட்டம் ஆயிடும், தெரியாதுன்னு சொல்லிருந்தார். தெரியாதுங்கிற விஷயத்தை நீங்க எப்படி தெரிஞ்சு? அவர் தெரிஞ்சுட்டு சொன்னார். விவகாரமா எல்லாத்தையும் அறிந்தவர் யாரு? நான் அறிந்தேன் நினையாதையும். அவர் அறிந்தார், அறிந்து உங்களுக்கு கூறினார், உனக்கு இது தெரியும். எல்லா அறிவும் அவரால் தான் மனிதனுக்கு வருகிறது. அவரே சாட்சி சாத்தே கர்த்திரு பஸ்யன் நிதிதன்யே. சாட்சியாக நான் தான் அறிகிறேன், நமக்கு ஒரு வியப்பு. ஆனா நீங்க தூங்குறப்ப அறிகிறீங்களா? அது என்னது? முழிச்சுட்டு இருக்கேன், எல்லாம் இது அது ஊர்வமெல்லாம் அறிஞ்சுட்டு இருக்கேன். எங்கேயோ நடக்கிற விவகாரங்கள்லாம் உங்காந்து டிவியில வருது. அது எதுக்கு சார்? இருக்கிற வம்பு போறாதா? இவன் இல்லாம மாமியார் மாற்றம் பண்ண சண்டை டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சீரியல்லையும் இதுக்கு அனாவசியமா ஆனா தெரிஞ்சுக்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம். இதுதான் நான் தான் அறிகிறேன் நீங்க நினைச்சிட்டு இருக்க. தூங்கினா கொஞ்ச நேரம் ஆன பிறகு, தூங்கின பிறகு சொப்னம் வருது. அந்த சொப்னத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் அறிகிறேன். நீங்க இருக்கீங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கல, தூங்கிட்டு இருப்ப எப்படி அறிய முடியும்? சொப்னத்துல தூங்கி நல்லா கொரட்டை விட்டு தூங்கினீர் கொஞ்ச நேரம், அதுக்குள்ள டக்குன்னு சொப்னம் அப்படியே வந்தது டிவி மத்தாவில். அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் அறிவேன். காலம் இருந்து மாமிட்டு தானமா சொல்றேன், இப்படி பண்ணினேனே அப்படி பண்ணினேனே. திடீர்னு ஒரு சிங்கம் வந்தது, விரட்டி எடுத்து முடிச்சுட்டேன். சுத்தத்துல உங்களுக்கு சிங்கத்தை தவிர என்ன வரும்? அசிங்கமா பேசுறேன், சிங்கம் வந்துருச்சுட்டார். வேற என்னதான் பண்ண முடியும்? அப்ப விவகாரம் என்ன? அந்த தூக்கத்துல நீங்க தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, உங்களை மறந்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது விஷயம் இருந்தது. அந்த விஷயத்தை யார் பார்த்தா? நீங்க பார்த்தீங்களா? கண்ண முடிந்து இருந்து வேத முடி பார்த்தீங்களா? உங்களுக்கு தான் பக்கத்துல பேசினதே கேட்கலையே, எப்படி காது கேட்டது? கண்ணை மூடிட்டு இருக்கேன், படுத்துட்டு இருக்கேன். நான் காசிக்கு போனா போல போனேன், அங்க கங்கையில குளிச்சேன், திரும்பி வந்தேன் அப்படிங்கிறேன். எங்க வீட்டை விட்டு நகர்றிய? மாமிச்சு சிரிக்கிறார். என்னடா விவகாரம் இப்படி எல்லாம்? என்ன சொப்னம் இப்படி எல்லாம் உங்களுக்கும் வருதா? அப்ப விவகாரம் என்னன்னு, இவைகள்லாம் அறிந்தவர் யார்? நீங்க அறியல, நீங்க தான் தூங்கிட்டுல. அப்ப இதை அறிந்தவர் ஒருத்தர் இருக்க. அவர் யாருன்னு, நல்லது வந்தாலும் அறிகிறார், கெட்டது வந்தாலும் அறிகிறார். நாமே அறியலன்னா என்ன பண்ணுவோம்னா, நமக்கு பிடிக்காதுன்னா கண்ணை முடிக்கிறோம். ரோட்ல பாருங்க, ஏதோ ஒன்று நடந்தா கண்ணை முடிக்கிறேன். அதே போலயே நல்லதா இருந்தா அப்படியே பாக்குறேன், சினிமா போஸ்டரா இருந்தா அப்படியே பாக்குறாங்க. அதே அசம்பிரஜா சமாதியே வந்துருது அவருக்கு. அப்படி பாக்குறான். எனக்கு பிடிச்சதுன்னா பாக்குறான், பிடிக்காதுன்னா வேற பக்கம் போற. இந்த பக்கமா பிடிக்காத வந்தா என்ன பண்ண, வேணும்னு இந்த பக்கம் பாக்குற போல பாய மூணு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்க பார்த்தா அந்த பக்கம் பாக்குறானே தவிர இந்த பக்கம் இவரை பார்க்க மாட்டேங்கிறான். ஏன்? உங்களுக்கு விருப்பம் இருக்கு, எதை பார்க்கணும் எதை பார்க்கப்படாதுன்னு விருப்பம் இருக்கு. ஆனா சொப்னத்துல அப்படியா? நல்ல விஷயமும் பார்க்கிறேன், கெட்ட விஷயமும் பார்க்கிறேன். அப்ப உங்களுக்கு சுவாதந்திரம் இல்லையோன்னு. அப்ப யாரு பார்த்தது? நானா இருந்தால் எனக்கு பிடித்ததை பார்த்திருப்பேன், பிடிக்காத பார்க்காமல் இருப்பேன். ஆனா பிடித்ததும் பிடிக்காதும் ஏதெது காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் அறிகிறேனே. அப்ப யாரும் நான் இல்லை, அறிந்தது யார? உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்க. அதான் அவருக்கு சாட்சின்னு பேரு. எப்ப சாட்சின்னு சொன்னேனோ, சாட்சியானவர் நடந்தது பாப்பாரே தவிர வேண்டியது பார்க்கிறவர் இல்லை. மனிதனானவன் வேண்டியது பார்ப்பா, மீதி விட்டுருவான். சில பேர் அவளுக்கு வேண்டியது இருக்கோ அது வரைக்கும் இருப்பான், அதுக்கப்புறம் எழுந்து போயிட்டே இருப்பான் முழுக்க. அப்ப என்ன, இவனுக்கு விருப்பு வெறுப்புகள் உண்டு. ஆனா அந்த சாட்சியா இருக்கிறவருக்கு விருப்பு வெறுப்பு இல்ல, எது இருந்தாலும் பார்க்கிறார். அப்ப என்ன, அறிபவர் அவர். அதான் சாட்சி சாஸ்தே கர்த்திருஷு பஸ்யன் நிதி ஜான்யே. கர்த்திருஷு பஸ்யன், யார் யார் என்னென்ன வேலை செய்யறாளோ எல்லாத்தையும் பார்க்கிறார். நீங்க என்ன பண்ணிருக்க என்ன பண்ணலேங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும்.
உள்ளூர் உங்க மனசுல என்ன நடக்கிறதோ எல்லாமும் தெரியும். கம்பெனியில இன்கம் டாக்ஸுக்கு ஒரு கணக்கு, லேபருக்கு ஒரு கணக்கு, தனக்கு ஒரு கணக்கு, 4-5 கணக்கு, பேங்க்ல காமிக்கிறதுக்கு ஒரு கணக்கு, இத்தனை கணக்கு எழுதுறான். தனித்தனியா புத்தகம் வச்சுட்டு எழுதுறான். பரமாத்மாவுக்கு தெரியாத அந்த சார்ந்த கொண்டு என்னென்ன பண்றாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு பார்த்துக்கிறேன். விவகாரம் முழுக்க என்னென்ன நடக்கிறதுங்கிறது, யார் யார் என்னென்ன கரெக்டாவோ என்னென்ன செய்கிறானோ. சந்தியாவந்தனம் பண்றேன்னா மந்திரத்தை சொல்லணும், ஆக்ஷன் மட்டும் பண்ணினான். அங்கே வாழ்ந்தார். அப்ப விவகாரம் என்னன்னு, எந்த விவகாரம் எதை பண்ணினாலும் அது பின்னால பார்த்துட்டு இருக்காரு. கர்த்திருஷான்ய பத்யன்னிதிஷான்யே கர்த்திருஷு அவா என்னென்ன செயல்களை பண்ணி கொண்டிருக்காளோ அதை பண்ணும் பொழுதே அங்கேயே பார்த்துட்டார். இதை எழுதி இன்னொரு நாள் வச்சுட்டு ஒண்ணும் கிடையாது. யார் யார் என்ன பண்ணாலும் பார்த்ததை உங்க மனசுலயே எழுதி விட்டார். இன்னொரு இடத்துக்கு அதிருஷ்டம்னு பேர், அபூர்வம்னு பேர். நம்ம பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாம் நம்ம மனதிலேயே எழுதப்பட்டிருக்கு. இந்த மனது அப்படியே பரலோகம் போனதுமே அதுக்கு தகுந்ததான பலம் அங்கே வரும். இது வேற எங்கேயாவது நடக்குமா? இது அங்கே வேற கம்ப்யூட்டர்ல எழுதி வச்சிருக்காரு சார், சர்வர்ல இருக்கு சார். அது ஒரு நாள் திடீர்னு அது கெட்டு போயிடுது சார். விவகாரம் முழுக்க டீபக்கிங் என்னமோ சொல்றோம் பார்த்தீங்களா, ஏதாவது நடக்கிறதா? உங்க மனசுல நீங்க பண்ணினது முழுக்க மனசுல இருக்கிற எண்ணங்கள்லாம் அங்கெங்கே ஓடிவை பண்ணியாச்சு. அதுக்கு கரெக்டா என்ன பலம் வருமோ அந்த சமயத்துக்கு தானா பலத்தை கொடுத்துரும். இப்படி உள்ள ஒருத்தர் இருக்கார், கவனிச்சு பார்த்தீங்களா? அவர் தான் சுவாமி பரமாத்மானர். சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீளே. இப்படி யார நினைத்த மாத்திரத்தினால் நம்ம சம்சாரத்துல வரக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் அழிந்து விடுகிறதோ அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன். இப்ப என்னாச்சு, திசி காலத்தில் நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது நீங்க பார்க்கிறதோ கேட்கிறதோ நடக்கிறதோ உட்கொள்கிறதோ தொடுகிறதோ அறிகிறதோ எல்லாமே அவரால். அது மட்டும் அவரால மட்டுமல்ல, அவரும் உங்களை கவனிச்சுட்டு இருக்கார். பரமாத்மா எப்பொழுதும் உங்களை விடலை. நம்ம நினைக்கிறோம் அவர் எங்கேயோ இந்த லோகத்துல இருக்கார், நான் எங்கேயோ திண்டாடிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்துவாரா, வருவாரா, அங்கிருந்து இங்க வர முடியுமா? தியாகேர்வாள் பாடுறார், ககனமுனக்கும் இலக்கோ பகுதூரம் பனி நாடும். ஆகாசத்துல இருந்து பூமிக்கு வரணும்னா ரொம்ப எட்டி இருக்கு, அதனால அவ்வளவு தூரம் போக முடியாது. என்ன டிரைவரோ ரொம்ப டிராபிக் ஜாஸ்தியா இருக்கிற இந்த சமயத்துல அப்புறம் போலாம் அப்படின்னு டிலே பண்ணிட்டாரோ தெரியலையே. என்ன சுவாமின்னு நகுமோப்பு கனலேதி அப்படிங்கிறாரோ இல்லையா? அது மாதிரி அழகா ஏதாவது ஒண்ணு உண்டா? ஒண்ணும் கிடையாது. நம்ம மனசுக்குள்ளேயே இருக்காரு. ஒவ்வொரு கணமும் உங்களை பிடிச்சுன்னு இருக்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு சித்தமா இருக்க. அறிகிறதோ போறதோ நடக்கிறதோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். நாம் உயிரோடு இருக்கும் பொழுது பிறகு நமக்கு சாட்சியானது எல்லா விதமான கர்ம பலங்களையும் அழிக்கிறார். கடைசியில் தன்னிடத்தை சேர்த்து கொண்டு நமக்கு சம்சார துன்பம் இல்லாம பண்றார். அப்படிப்பட்ட அவருக்கு நாம வேற என்ன பண்ண முடியும்? நமஸ்காரம் தான் பண்ண முடியும். சர்வத்ர ஏக பத்யதி ஜிக்ரதி அதபுந்தே பிரட்டாரோதா புத்தியதி நித்யாபுரிமம்யம். யார் பார்க்கிறாரோ, யார் கேட்கிறாரோ, யார் அறிகிறாரோ அப்படின்னு யார சொல்றாரோ, சாட்சி ஆஸ்தே ஆஸ்தே கர்த்திரு பத்யன்னு. மனிதர்கள் எதை செய்யும் பொழுது அதை பார்த்து கொண்டே யார் இருக்கிறாரோ அந்நே தம் சம்சார பந்த விநாசம் ஹரிமீடே. அப்படிப்பட்டதான பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு 14வது ஸ்லோகம். அதற்கு பிறகு பத்யன் சுண்வன் அத்ர விஜானன் ரசயன் தன் ஜிக்ரன் பிப்ரன் தேகமிமம் ஜீவதி ஜீவதயத்தம் இத்யாத்மானம் யம் விதுரீஜம் விஷயஜ்ஞம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே. பத்யம் ஸ்ருண்வன் அத்ர விஜானன் ரசயன் தன் ஜிக்ரன் பிப்ரன் தேகமிமம் ஜீவதயேத்தம் இதி ஆத்மானம் யம் விதுரீஜம் விஷயஜ்ஞம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. பகவத்கீதையில பத்யன் ஸ்ருண்வன் சுப்ருஷன் ஜிக்ரன் உர்மிஷன் நிமிஷன் நபி சொல்றாரு. நீங்க பார்த்தாலோ கேட்டுட்டாலோ நடந்தாலோ போனாலோ வந்தாலோ உங்களுக்குள்ள அவர் இருந்து உங்களை கவனிச்சுட்டு இருக்க. இந்த ஒரு எண்ணம் நம்ம கொஞ்சம் இருக்கணும். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், பகவானே எங்கேயோ இருக்காருன்னு இல்ல, உங்க பக்கத்துல தான் இருக்கார், உங்களுக்குள்ளதான் இருக்கார். நமக்கு சகாயம் பண்ணலையே நினைச்சிட்டு கேளுங்க, சகாயம் பண்ணிட்டு இருக்க. அதை நம்மளால பெற முடியாதாம நாம திண்டாடுறோமே தவிர சகாயம் பண்ணிட்டே இருக்க. ஏன்னா இந்த உடல் உங்களுக்கு கொடுத்ததே அவர் தான்.
அகம் வைஸ்வானரோ பூத்வா சொன்னார் காமாதித்ய பூதானி தாரயாமிய மோஜசா உஷ்ணாமி சௌஷதி சர்வ சோமோ பூத்வா ரசாத்மகா. முதல்ல பூமியை கொடுத்த அந்த பூமியை எடுத்துட்டாருன்னா நம்ம எங்கே போயிடுவோம் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நடுங்கி விடுங்க. ஒரு தரம் பூமி அசைஞ்சதுன்னா நம்ம எல்லாம் எங்கே போவோம்? இடத்துக்கு வேக்கணும். எங்கேயாவது போக முடியுமா? எங்க இருக்கமோ இங்க ஜனங்கள் எல்லாரும் எந்த பக்கம் ஓடுவா? ஆனா அந்த பகவான் பாருங்க, இது பசுபட்சியாதிகளுக்கெல்லாம் இன்னும் 4 மணி நேரத்துக்கு பின்னால வருதுன்னு அதை ஞாபகப்படுத்துறாரு. பாத்தீங்க, அதுக்கு தெரியாது பாவம் எங்க ஓடுறதுன்னு. 4 மணி நேரத்துக்கு முன்னால இந்த பசுக்கள், நாய், பூனை அதுக்கெல்லாம் தெரியுது. அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போறதுன்னு மனுஷனுக்கு மட்டும் தெரியல. இப்ப முழுக்க ஏன்னா எதுக்கும் தெரியுது. ஆனா அது அப்படியே கேன்சல் பண்ண என்ன விவகாரம், நான் தான் இருக்கேன் பார்த்துப்பேன்னா அப்படிங்கிறேன் கடைசி க்ஷணம் வரைக்கும். பட்சிகளுக்கு தெரியறதா, அந்த பட்சிகள்லாம் அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறதா. என்ன ஞானம், என்ன இது பகவான் எப்படி பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி லோகத்துல பச்சன் சொன்னும் புருஷன் ஜிக்ரன் உண்மிடன் நிமிடன் நபி எதை பண்ணினாலும் அதற்குள்ள தான் இருந்து கொண்டு அந்த பகவான் காப்பாத்தி கொண்டிருக்கார். இது கொஞ்சம் நமக்கு தெரியணும். பகவான் எங்கேயோ இருக்கார் நினைக்காதீங்க, உமக்குள்ளேயே இருக்கார், உமக்கு பக்கத்திலேயே இருக்கார், உங்களை காப்பாத்தி கொண்டே இருக்கார். முதல்ல பூமியா இருந்திருக்கார். உஷ்ணாமி சௌஷதி சர்வா. அதோட மட்டும் இல்ல, அங்கெங்கே ஓஷதிகளை கொடுத்திருக்கார், உட்கொள்ள ஆகாரம் கொடுத்திருக்கார். இந்த ஆகாரம் வளையலைன்னு வச்சுங்களேன், நிறைய காசு வச்சுன்னு என்ன பண்ணுவேன்? கட்டுக்கட்டா காசு வச்சுருக்கல, ஆகாரம் உட்கொள்றதுக்கு அரிசி இல்லை, அன்னம் இல்லை, என்ன பண்ணுவேன்? வேற ஒண்ணும் இல்லாதனாலும் ஓட்ஸாவது கஞ்சி போட்டு சாப்பிட்றாலும் இது சாப்பிடலாம் அது சாப்பிடலான்னு ஓடுறையில அத்தனையும் தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. அதோட மட்டும் இல்ல, அதை தயார் பண்றது அது உங்க உடம்புக்கு ஒத்துக்கணும். உட்கொண்டா உங்க உடம்புல அது போய் சேரணும் ரசமா. அதனால சோமோ பூத்வா ரசாத்மகா, தன் சந்திரனா இருந்து கொண்டு சந்திரனுடைய கிரணங்கள் அது மேல விழுந்து அது உங்க சரீரத்துல ஒட்டக்கூடியதான சக்தியை தரும்படி பார்த்தாரா. பூமி நீக்கிறதுக்காக காமாவிஷ்டித பூதானி தாரயாமியா மோஜசா. பூமியாக ஒரு ஆதி வராக மூர்த்தியா இருந்து கொண்டு இந்த பூமியை சமுதிரத்துக்குள்ள முழுகாம அப்படியே மேலேயே இருக்கும்படி காப்பாத்திட்டு இருக்க. 70 மாடி கட்டடம் கட்டுறாரே, அந்த 70வது மாடியில இவ்வளவு என்னென்ன பொருளை சேர்த்து வைக்கிறாரே, கொஞ்சம் விழுந்தா என்னன்னு யோசனை பண்ணி பார்த்தீரா? யார் தூக்கிட்டு இருக்க? அத்தனையும் பகவான். உங்களுக்கு ஆகாரம் யார் கொடுத்துட்டு இருக்கார்? பகவான் தான். உங்க சரீரம் அதை சாப்பிட்டா கெட்டு போகாம அப்படியே இருக்கும்படி யார் பார்த்துட்டு இருக்கார்? அவர் தான். வைஸ்வானர்னா உள்ள பார்த்து நீங்க உட்கொண்ட பதார்த்தங்கள்லாம் கரெக்டா ஜீரணமாகும்படி, ஜீரணமாய் சரீரத்துல வட்டணும், மறுபடியும் மீது உபயோகம் இல்லாத பதார்த்தங்கள் சரீரத்தை வெளியில போகும். டாக்டர் சொல்றாரு, இந்த சிஸ்டத்துல ஏதாவது ஒண்ணு கெட்டு போனாலும் உங்க வாழ்க்கை அம்போங்கிறார். மூத்திர விசர்ஜனமாகலைன்னாலும் வயிறு உப்பி போறது, 2 நாள் வெளிக்கு போறேன்னாலும் கஷ்டப்படுறான், மூச்சு கொஞ்சம் திணறிச்சுன்னா ஓடுறான் டாக்டர்கிட்ட. என்ன சார் பண்றது, என்ன ஆச்சோ என்னமோ ஏதோ. இது ரெகுலரா இருக்கிறது ஏதோ கொஞ்சம் இந்த பக்கம் இந்த பக்கம் போனாலே நம்மளால தாங்க பிடிக்கலையே. அந்த டெம்பரேச்சர் 98.4 தவிர ஜாஸ்தியாகப்படுது கம்மியாகப்படுது. கொஞ்சம் கம்மியானாலும் முடியலைங்கிறான். இதை விட பிளட் ப்ரெஷர்னா இது தெரியவே தெரியாது பழைய நாள்ல. இப்பதான் மணிக்கணக்கா பாருங்கிறான். பழைய நாள் அவங்க தாத்தா எல்லாம் என்ன பண்ணின, ஏதோ கோபம் வரும், ரொம்ப ஒரு மாதிரி இருந்தா தலை வைக்கிறது சுத்துறதுன்னு படுத்துட்டு இருந்தா. இல்ல யார் சார் பாக்குறா, யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்றா? இன்னைக்கு தானே அதுன்னு 1 டச் அப்படின்னு பிளட் ப்ரெஷர் இது சுகர்னா பார்த்துட்டு இருக்கல. எந்த டச் பண்ணினா வாழலாம், யாரு காப்பாத்தினா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதான் அவர் தான் சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, சர்வமும் நான் காப்பாத்து. நீங்க பார்த்தாலோ முகந்தாலோ உட்கார்ந்தாலோ எழுந்தாலோ ஒவ்வொரு டைமும் உங்க பக்கத்திலேயே நான் பாத்துருங்கப்பா. இந்த சரீரத்தை அவரை தான் தூக்கிட்டு இருக்கார். இது சின்ன வயசுல யாருக்கும் தெரியாது, 50 வயசு வரைக்கும் ஒன்றும் தெரியாது. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, நாம தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம், நமக்கே சக்தி இருக்குது. 50 வயசாகி கொஞ்சம் உட்கார்ந்தா எழுதுக்கிற காலத்துல பாருங்க, ஏதாவது அவனை பிடிச்சுட்டு எழுதுக்கிறான், இல்ல பூமியை ஊனிட்டு எழுதுக்கிறான். இப்ப எல்லாம் என்ன பண்றது, உட்கார்ந்தா தானே உட்கார்றதே இல்லை, டேபிள்லயே உட்கார சேர்லயே உட்கார ஆரம்பிச்சா. கீழே உட்கார்ந்து சாப்பிடுறதுங்கிற விவகாரங்கள்லாம் போயிட்டு ஏட்டா உட்கார்ந்தா எழுதுக்கிறது கட்டங்கிறான்.
உங்க சரீரமே உங்களுக்கு பாரம் ஆயிடுது. வேற ஒண்ணு நீங்க வெயிட்ட தூக்க வேண்டாம். டாக்டர் கிட்ட வெயிட்ட குறையணும். எப்படி குறைக்கிறது? ஏதோ கத்தி எடுத்துட்டு ஏதோ மாம்சத்தை ஒரு பாகத்தை கட் பண்ணி கீழே போட்டா போகும் போல இருக்கே தவிர என்ன நடந்தாலும் என்ன பண்ணாலும் ஒன்றும் குறையறது இல்லை சார் அப்படின்னு ஏதோ குறையறதுங்கிறான். அடுத்த நாள் மறுபடியும் ஏதோ 2 ஸ்வீட் சாப்பிட்டான். ஏகோ விஷ்ணுவா புதை ஏறிடுச்சுன்னு. இது குறைஞ்சதோ எவ்வளவு சிரமப்பட்டதோ மறுபடியும் ஏறிடுச்சு. அப்ப என்ன உள்ளூர் இருந்து எல்லாம் அவர் கவனிச்சுண்டா உண்டே தவிர உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப விவகாரம் முழுக்க என்ன அப்படி ஜீவதயேத்தம் உங்களை இந்த சரீரத்தை அகமேவ பஞ்சதா ஆத்மானம் பிரவிபஜ்ஜா இந்த பரிகிரகிய இதம் சரீரம் உத்தாபயாமி அப்படின்னு பிராணம் சொல்றது. கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் அதே போலயே புலன்கள் இவைகள் எல்லாமே கையை காலு இவெல்லாம் நினைச்சதான் அகமே வையே தத்பானம் வட்டமே நான் தானே இந்த சரீரத்துக்குள்ள வசதி அப்படின்னு நினைக்க. ஒரு வீட்டுல அப்பா நினைக்கிறார் நான் காசு கொண்டு வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டினா தானே இவெல்லாம் சௌக்கியமா இருக்காருன்னு நினைச்சார். அம்மா நினைச்சா அவர் காசு கொண்டு வர்றார் நான் சமைச்சு போட்டா தானே ஒரு 2 நாள் சமைக்கலைன்னா இவங்க கதை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் நான் சரிப்படுத்தினா எல்லாரும் சௌக்கியமா இருக்க. அந்த வேலைக்கு காலம் எழுந்ததுமே அவர் பல் வளைச்சுட்டு வரத்துக்குள்ள கரெக்டா காஃபி வேண்டிய சூடுல இருக்கும். ரொம்ப கொதிக்க இருந்தது ஏன்னால் இவருக்கு தாங்காத 2 நிமிஷம் ஏன் இவ்வளவு சூடா கொண்டாரு ரொம்ப சில்லுன்னு என்ன இப்படி சில்லுன்னு கொண்டு வந்துருக்கேன். இவருக்கு எவ்வளவு வேணும் வேணுமோ அது தெரிஞ்சு கரெக்டா அந்த டேபிள்ல கொண்டு வந்து வைக்கிறா. அப்பாடா அதை பார்த்து பேப்பர் இன்னும் வரலையா அதை கொண்டு வந்து கொடுக்கணும் அவருக்கு. என்ன எவ்வளவு பண்ற ஒவ்வொரு ஸ்திரீயும் எப்படி பண்றாங்கிறது கவனிக்கணும். எல்லோருக்கும் கவனிச்சுங்க. அந்த குழந்தை எழுதுக்கிறப்பயே அழுதே எழுதுக்கிறது என்னன்னு ஹோம்ஒர்க் பண்ணல ஏண்டாப்பா ராத்திரியே சொல்லப்படாத நான் பண்ணி வச்சிருப்பேனே நம்ம அடிக்கிறாள காலம்புற எழுதுதுமே இல்ல பாத்தீங்களா என்ன சரி கொடு நான் பண்றேன். எனக்காவது ஒரு நாள் இதை கொஞ்சம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருப்பாள் ஆத்துக்காரங்க. கேட்டா என்ன சொல்றா தெரியுமா நான் எல்லாம் மறந்து போயிட்டேங்கிறேன். முழுக்க பொண்ணு எனக்கு தெரியாது நீ பார்த்து கொண்டு ஒண்ணும் பண்ணல. காப்பி சாப்பிட்டு பேப்பர் படிக்கிறது 1.5 மணி நேரம். சந்தியா வந்தனால சந்தியா தேவி பண்ண வேண்டியதுதான் இவர் ஒன்றும் கிடையாது. இப்படி நடக்கிறதுன்னு அந்த குழந்தைய பாத்துக்கிறார் தன்னை பாத்துக்கிறார். ஆனா கடைசியில் என்ன நினைச்சிட்டா இந்த வீடு ஒழுங்கா நடக்கணுமே ஏன்னா நான் தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த குழந்தை நினைக்கிறது ஏதோ கல்யாணம் இருக்கா அவ இருக்கான்னு நான் ஒருத்தன் இல்லைன்னா இந்த வீடுலயே சரியா இருக்காது பாருங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்க மாட்டா அப்படின்னு அந்த பையன் நினைச்சிட்டு இருக்கா. இதுல யாரு உண்மை என்ன ஒத்தரும் இல்லை. இவளை எல்லாரும் ஆட்டி வைக்கிறது பரமாத்மா சொல்ற. அதே போலயே நம்ம சரீரத்துல கண்ணு நினைச்சதா நான் பார்க்கலன்னா இவனுடைய வாழ்க்கை விட்டு சீரழிஞ்சு விடும். கண்ணு தெரியாத போனா ரோட கிராஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம், வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருது. டிவி பார்க்க முடியாது அவ பேசிட்டே இருப்பா. நம்ம பார்க்கலன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம நாட்டுல திருத்தராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியலையா கல்யாணம் பண்ணவர் காந்தாரி பார்த்தாலாம். எங்க ஆத்துக்காரர் பார்க்காத கண்ணு நான் மட்டும் ஏன் பார்க்கணும் அன்னைக்கே கண்ணை மூடிட்டாளாம். இது போல ஒரு அது நடந்ததா இல்லையா காந்தாரிய பார்த்தீரான்னு எனக்கு கேட்காதியும் அது வேற. ஆனா ஒண்ணு சொல்றேன் அந்த ஒரு எண்ணம் பார்த்தீங்களா அப்ப என்ன அதுதான் ரசிக்கணும். என்னைக்கோ ஏதோ நடந்ததுன்னு இல்லை அவர் பார்க்கலன்னு நானும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் ஒரு வைராக்கியத்தோட நடந்ததான பெண்மணி இந்த ஊர்ல இருந்தாங்கிறத நம்ம கவனிக்க வேண்டாமா. அப்ப மனுஷனுக்கு கண்ணு இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் பார்த்தீரா. கண்ணு நினைச்சதான் நான் தான் ரொம்ப முக்கியம்னு. காது சொல்லிட்டு ஆமா நீ ஒன்னும் பிரயோஜனம் இல்லை நான் கேட்கலன்னு வச்சுங்களேன். அந்த மனுஷனுக்கு ஒரே சந்தேகம் யாரு எதை பேசினாலும் என்ன வைக்கிறாரோன்னு நினைக்கிறோம். அதோடு மட்டுமல்ல அவன் என்ன லவுட் ஸ்பீக்கர் மாதிரி இருந்தா பேசுறான். ஏன்னா அவனுக்கு தான் காது கேட்கல மீதி பேருக்கு காது கேட்கறது. ஆனா விவகாரம் என்னென்ன மீதி பேருக்கு என் மாதிரி கேட்கலன்னு நினைச்சுட்டு அவன் உறக்கா பேசுறான். அவன் உறக்க பேசுறான்னு எதிர்க்க இருக்கிறவன் உறக்க பேசுறான். வீடு முழுக்க கலட்டாவா இருக்கு என்ன பண்றது பாருங்க. விவகாரம் நீ எப்படி போனாலும் பரவாயில்ல காதுதான் வசத்தின்னு அவர் சொன்னார். என்னமா இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. மனுஷனுக்கு வாழ்க்கையில இந்த நாக்குன்னு ஒண்ணு இல்லைன்னா வாழ்க்கை என்ன பிரயோஜனம் பாருங்க. அந்த வடையை கொண்டு வந்து அந்த மோர் குழம்புலையோ இல்ல தயிர் பச்சடியோ இந்த ஊற வச்சு அதை போட்டா சாப்பிட்டா அப்படிங்கிறான். விவகாரம் முழுக்க எது சேர்க்கப்படாதோ சேர்க்கிறான். வடைய அது தயிர் பச்சடியில சேர்க்கப்படாதான் சேர்த்தா புத்தி வருமா. ஆனா சாப்பிடாது எல்லாரையும் நீங்க கவனிச்சு பாருங்க. மடை வச்சு அது மோர் வச்சுல அந்த மோர் குழம்புலையோ இல்ல தயிர் பச்சடியோ முக்கி நான் வச்சு சாப்பிட்றேன். என்னடா அது ஒரு டேஸ்ட் சார்ந்தது. இதுக்கு அது கம்பெனியனும்
அது வேற சொல்லணும். அது வேற ரயிலோட கொடுக்கலன்னா விவகாரம். மனுஷியாளுக்கு இது அதோட சேரடம் அடையிருந்தா அவியல் இருக்கான்னு கேட்கறான். ஏன் சுவாமின்னு அது ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம்னா ஒண்ணு ஞானம் வந்தா இன்னொன்னு நமக்கு ஞாபகமும் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வருது. அப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில எது முக்கியம்னா நாக்கு தான் முக்கியம் அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொரு புலனும் தான் தான் வசதி அப்படின்னு சண்டை போட்டு என்ன பண்ணிட்டுன்னு நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட் வைக்கலாமான்னு. டெஸ்ட் வச்சா என்னாச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. யார் வசதின்னு ஒரு லாயரையும் ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட்டையும் ஒரு ஆர்டிஸ்டையும் எப்படி வைக்க முடியும்? அவாவா துறையில வசதி. இவனுக்கு அது தெரியாது, அவனுக்கு இது தெரியாது. எப்படி சார் சொல்வேன்? கண்ணு பார்க்க தெரியுமே தவிர கேட்க தெரியாது, காலுக்கு கேட்க தெரியுமே தவிர சுவைக்க தெரியாது. இவளை எப்படி யார் வசத்தின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்த்தா நம்மளால முடியாது. ஸோ பெட்டர் என்ன பண்ணுவோம்னு நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்மளை படைச்சதான பிரம்மதேவர்கிட்ட போவோம்னு நினைச்சது. சார் இதுக்கு மட்டும் எல்லாம் ஒத்துண்டா பத்தில நமக்குள்ள சண்டை வந்தா பொறுக்காது. நீ வசதியா நான் வசதியா. மூணாவது மனுஷனே எல்லாரும் இஷ்டப்படுறான். அதான் கூடாதுன்னு தர்மபுத்திரர். துரியோதனன்னு கதர்வ ராஜா அழிச்சுன்னு போயிட்டார். பீமசேனர் கூப்பிட்டார். போய் நீ சண்டை போட்டு கதர்வ ராஜாவோட சண்டை போட்டு துரியோதனை விழுவித்து கொண்டு வந்தார். பீமசேனன் சொன்னார், நான் பைத்தியம் பிடிச்சதா உனக்கு இந்த அண்ணாவை. என்ன சுவாமினார், நாம பண்ண வேண்டியது கந்தர்வனே பண்ணியிருக்கார். நமக்கு பிடிக்காத விவகாரத்தை கந்தர்வனே பண்ணியிருக்கார். அவன் ஜெயில போட்டா வேண்டுமே நம்மையும் கொண்டு வர சொல்றார். அப்ப சொல்ற இது பாரப்பா, நமக்கும் பாண்டவாளுக்கும் சண்டை வரும் பொழுது சதா வயம் பஞ்ச, நம்ம 5 பேர் அவ 100 பேர். எப்ப நமக்குள்ள இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் வரும் பொழுது, வெளியில இருக்கும் வரும் பொழுது வயம் பஞ்சோத்தரம் சதம், நம்ம எல்லாரும் சேர்ந்து 105 பேர் பத்திரம். ஏன்னா வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டைய வெளியில வரப்படாது. வீட்டுக்குள்ள இருக்கிறது கோப்பியமா இருக்கணும். மாமி எனக்கும் என் காத்துக்காரருக்கும் காலம் இருந்து சண்டைன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணோம், மாமி உள்ள போகணும். இன்னொருத்தருக்கு நம்ம வீட்டு விஷயம் தெரியப்படாது. கஷ்டமா இருந்தா யார்கிட்ட சொல்லுங்க, பகவான் இருக்கார் அவர்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா குருகிட்ட சொல்லுங்க, வேற யார்கிட்டையும் சொல்லப்படாது. சொன்னா என்ன ஆகும் தெரியுமோ, நான் இதை எடுத்துன்னு அவ இன்னொரு நாளுக்கு உங்க மேலே உங்க காலத்துல இப்படித்தானே அப்படிப்பா. அதனால வீட்டு விஷயங்கள் சொல்லப்படாது. அதனால இவ என்ன தெரியாம இன்னொருத்தர் மனுஷன் அப்பா வந்தார அவர்கிட்ட போனாலாம் ஒத்துண்டா. அவர் பார்த்தார் தர்ம சங்கடம் தான் மாட்டின்றார். அவர் குழந்தைகளுக்குள்ள நீ வசதி நான் தாழ்த்தின்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், இவனுக்கும் கோபம் வரும் அவனுக்கும் கோபம். நான் வசதியோ இல்லையா நான் உன்னை கவனிச்சுக்க மாட்டேன் பார், என்ன அன்னைக்கு விஷயம் இல்லையோ நான் கவனிக்க மாட்டேன் பார். 2 பேரும் சேர்த்து அப்பா வைவாங்க. என்ன பண்ணினார், குழந்தைகளுக்குள்ள சண்டை வந்தால் அப்பா எப்படி டீல் பண்ணணும் ஸ்ருதி சொல்றது. என்ன பண்ண, ஏன்னப்பா என்ன கேட்கறீரே, நீங்களே டிசைட் பண்ணீங்க, அது தானா தெரியும். என்னன்னு, இந்த சரீரத்தை விட்டு யார கிளம்பினா இந்த சரீரம் பாபிஷ்டமா ஆகிறதோ, பாபிஷ்டம தரம் இவ திருஷ்யதே தயேவ ஸ்ரேஷ்டயதே வேதம் சொல்லி தப்போ, இந்த சரீரத்தை விட்டு யார கிளம்பினா அந்த சரீரம் வேஸ்டா போயிடுமோ. இப்ப என்ன தெரியுமா, நான் எல்லாத்த விட இந்த கண்ணு தானே கர்வம் முதல்ல ஜாஸ்தியா இருந்தது, நான் முதல்ல போறேங்கிறது போயிட்டோங்க. பார்த்தார் 1 வருஷம் வெளியில போய் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கண்ணு உங்களை சரீரத்துக்குள்ள வந்துதான். பக்கத்துல இருக்கிறவாள்லாம் கேட்டதான், சுவாமினா எப்படி இருந்தது நான் போன பிறகு. முதல்ல கஷ்டமா தான் இருந்தது, கண்ணுலேன்னு தெரிஞ்ச பிறகு எல்லாரும் ஹெல்ப் ஆரம்பிச்சு விட்டார். சார் உங்களுக்கு இது பார்க்க தெரியாது நான் கொடுக்குறேன், பார்க்க தெரியாது நான் இது பண்றேன்னு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. ஊர்ல இருக்கிறவாள் ஒன்றும் அப்படி கஷ்டமா வாழ்க்கை ஒன்றும் தெரியல. டிவி பார்த்த என்ன நினைக்கிறான், எல்லாம் பார்த்த பேரு ஒரு ப்ரோக்ராம் நன்னா இல்லைன்னா என்ன 4 மணி நேரம் பார்த்து என்ன பார்த்த பேரு தானே நன்னா இல்லைன்னு தெரியுங்கிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கான் சார் வாரம் முழுக்க. அதனால ஒன்றும் பார்த்த ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, போயிட்டு வந்தார். சரி பார்த்துதான் நம்ம பிரயோஜனம் இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுட்டு அப்படி காது போச்சு. 1 வருஷம் அனுப்புறம் வந்தது. கேட்டாலாம் என்ன ஆச்சுன்னு, இது வரைக்கும் என்ன வெய்யறதெல்லாம் காதுல கேட்கல. நம்மளோ ஸ்தோத்திரம் பண்றது யாருமே கிடையாது உலகத்துல. மேக்சிமம் என்ன பண்றா, நம்மளை வைக்கத்தான் வையறா, அனாவசியமான கமெண்ட் கொடுக்குறா, அதெல்லாம் காதுல விழாத வரைக்கும் க்ஷேமம் போகுது. அதனால ஒன்னா அப்படி ஒன்றும் வீட்டு பயில போங்க அப்படின்ட்டு நாக்கு அதை போய் கேட்டதா என்ன ஏதோ அப்பப்ப நமக்கு ஏதோ சரியா விழுது. பை ஆக்சிடென்ட் நல்லா வாழுது. ஆத்துல இருக்க விவகாரம் என்ன, இன்னைக்கு நானே முன்கிழமை அமைஞ்சிருக்குன்னு பை ஆக்சிடென்ட். ஏதோ ஒரு நாளைக்கு பாருங்க டெய்லி ஏதோ குத்தம் சொல்றேன், இன்னைக்கு உப்பு ஜாஸ்தி, அன்னைக்கு கார குறைச்சல், கொஞ்சம் ஒரு கல் உப்பு இருக்கணும். இவன் எவ்வளவு அவ்வளவு அழகா பார்க்க பீவ பார்க்கறா இவ பீவா
ஏதோ சொல்லாம குத்தம் சொல்லாம சாப்பிடுறதுன்னு இல்லை பாத்தீங்களா? விவகாரம் என்னன்னு நாக்க தெரியல என்ன, ஏதோ உள்ள போயிட்டே இருக்கு சார் விவகாரம் முழுக்க போங்கன்னு. இப்படி ஒவ்வொரு புலனும் தான் வசத்திலேன்னு அறிந்தாச்சு. கடைசியில இந்த பிராணம் சொல்லித்தான், சரி முக்கிய பிராணம் நான் வேணா கிளம்பட்டோமான்னு தான், வேணா கிளம்புங்கன்னார். அவர் கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணினதுமே என்ன ஆச்சுன்னு, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எல்லாமே தன்னுடைய இடத்துல தடம் பண்ணுறது. எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னார், மரண வேதனை வர ஆரம்பிச்சது. ஓடி வந்து சொல்லத்தே பிராணம் ஸ்துன் வந்தே, பிராணனை ஸ்தோத்திரம் பண்ணார். துவம் பிரம்மா துவம் விஷ்ணு துவம் இந்திரா துவம் விஸ்வதோ முகா மாதேவரா, நீங்கள என்னை காப்பாத்துங்கோ, விடாதீங்கோ, சரீரம் விட்டு மோத்கிரமி, சரீரத்துட்டு போகாதீங்கோ, நாங்க ஒத்துக்கிறோம். அப்ப அந்த பிராணம் கேட்டதா, சரி நீங்க எல்லாம் ஒத்துண்டு, அப்ப நீங்க எனக்கு கப்பம் கட்டும்போங்க. அதுல ஒரு மனுஷன் வசதி கில்மே அன்னம் கில்மே வாசா, எனக்கு அன்னம் என்ன எனக்கு வாசம் என்னன்னு கேட்டு, நாங்க எதை உட்கொண்டாலும் நான் உங்களுக்கு கொடுத்துறோம். கண்ணு பார்த்தா பிராணனுக்கு, காது கேட்டா பிராணனுக்கு, அதே மாதிரி எல்லாம் உங்களுக்காக கொடுத்துடுறேன். ஆகையால் தான் நீங்க என்ன சொல்றேன், நான் பார்த்தேன். இந்த நான்ங்கிறது யார, உள்ள இருக்கிற ஆத்மா. இந்த முக்கிய பிராணனை குடிச்சுட்டு இருக்கிற ஆத்மாவுக்கு நான் பார்த்தேன், நான் கேட்கிறேன் அப்படி. சரி எனக்கு வஸ்திரம் என்னன்னு, சாப்பிட்றதுக்கு முன்னாலையும் சாப்பிட்ட பிறகும் ஆச்சமனம் பண்ணணும், அதான் தரும். ஒவ்வொரு நாளும் உட்கொள்றதுக்கு முன்னால் ஒரு ஆச்சமனம், உட்கொண்ட பிறகு ஒரு ஆச்சமனம் பண்ணணும்னு. இப்படி உள்ளூர ஒரு ஆத்மா இருக்கார் பார்த்தீங்களா, அவரே நான் என்று யார் நினைக்கிறானோ அவன் அப்படின்னு. பத்தியன் சுருண்வன் அத்ரவிஜானன் ரபயன், பத்தியன் பார்த்து கொண்டோ, சுருண்வன் கேட்டுக்கொண்டோ, அத்ரவிஜானன் அறிந்து கொண்டோ, ரசயன் சுவைத்துக் கொண்டோ, என்றிக்கிறன் மோந்து கொண்டோ, விப்ரதேஹமிமம் இந்த சரீரத்தை தூக்கி கொண்டோ, ஜீவதயேதம் இப்படி அல்லவா நம்மள உயிரோட இருக்கும்படி பண்ற. இதுல ஏதாவது ஒரு ஃபேக்கல்டி நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம் பார்த்தேன். உலகத்துல கண் இல்லாத படுற கஷ்டம், காது இல்லாத படுற கஷ்டம், எல்லாமும் ஒழுங்கா இருந்தாலும் உட்கார்ந்தா எழுத முடியாதவன். 2 கையால ஊனி எழுதுனா சார், ஊறி இருக்கிற காலத்துல விரல் மடங்கி போச்சு. அந்த விரல் மடங்கினதுக்கு அவர் ஒரு மாசம் கஷ்டப்பட்டார். ஏன் சுவாமினர், ஊதி டக்குன்னு ஊதினேனோ இல்லையோ அது எட்டக்கடையா மாட்டிட்டு சார், கை வலிக்கிறது இல்லை. இது வாழ்க்கையில அப்ப விவகாரம் முழுக்க எல்லாத்தையும் உள்ளூர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஜீவதயேதம் ஆத்மானம் எம் விதுரீஜம் விடயஜம், இப்படிப்பட்டதான ஆத்மாவை எப்படி எம் விதுகு ஈசம் விஷயஜம், அவர்தான் பரமாத்மா பரம்பொருள். உங்க இதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்கார். எங்க இருக்கார்? நமக்குள்ள இருக்கார். ஈஸ்வர ரூபமா ஈஸ்வரங்கிற பேரோட அவர் இருக்கார். பத்தியமே யோகம் ஐஸ்வரம். என்னுடைய பிரபு சக்தி பாரப்பா, எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் நான் இருக்கேன், எல்லோருக்கும் சப்போர்ட் ஆகும். அந்த டேபிளுக்கு மேல புஸ்தகம் இருந்ததுன்னா டேபிள் தானே புஸ்தகம் சப்போர்ட். ஆனா என்னடா இது ரிவர்ஸா, நான் அவைகளுக்குள்ள இருக்கேன் ஆனா நான் தான் சப்போர்ட். இந்த சப்போர்ட்ங்கிறது கீழே தான் இருக்கணும் மேலே தான் இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. இந்த புஸ்தகத்துக்கு சப்போர்ட்னா டேபிள், இந்த ஃபேனுக்கு சப்போர்ட் என்னடா மேலே இருக்கிற சப்போர்ட், இந்த செவத்தில் இருக்கிற ஃபேனுக்கு என்ன சைடில் இருக்கிற சப்போர்ட். சப்போர்ட் கீழே தான் இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. அதான் சொல்றார் எல்லாத்துக்கும் நான் தாங்கிற. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி ஆத்மனி சம்பத்தியன் ஆத்மயாஜீவை ஸ்வராஜ்யம் அதிகச்சதி மனுஷார். எல்லோருடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான பெருமாளை நாம் பார்த்து அவர்தான் எல்லோருக்கும் அதிக அதிபதியா இருக்கார் என்று எல்லாரையும் தாங்குபவர் அவர் என்று நினைத்தோமையான அவர்தான் ஆத்மயாஜி, சோமயாஜி இல்லை. சோமயோகம் பண்ணினா சோமயாஜி, ஆத்மாவை அறிந்தவர் ஆத்மயாஜி. அப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான பதார்த்தம். ஆகையால் ஆத்மானம் விதுரீதம் விஷயஜம் தம் இப்படி அறிஞ்சலையானால், அந்த மகாவிஷ்ணு அறிஞ்சலையானால் அவர் பாதத்தை ஒரு துளசியை போட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருடைய நாமாவை சொல்லி, அப்பா நீ எனக்கு தெரியும்படி பாரப்பா, நான் பார்க்க முடியாது, உன் அருள் இருந்தாத்தான் நான் பார்க்க முடியும். பார்த்தேன் அர்ஜுனன் உங்களுடைய சொரூபத்தை பார்க்கணுமே. அவர் என்ன சொல்ற தெரியுமா, நான் தரேன் திவ்யம் ததாமி தே சற்று. என்ன கருணை பாருங்க, பார்க்கணும் நினைச்ச உமக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு பார்க்கல, நீ பார்க்கணும் நினைச்சியோ இல்லையா கொடுத்த அழகான கண்ணை கொடுத்த, அதனால அவர் பார்த்த. அதோட மட்டும் இல்ல, உனக்கு வெறுமன என் உருவத்தை பார்க்கறது மட்டும் இல்ல, ததாமி புத்தி யோகம் தம்
ஏனமாம் இந்த புத்தியும் உனக்கு கொடுக்கிறேன். எதனால நீ என்ன அறிவாயோ அந்த பகவானுடைய கருணையை பார்க்கணும். அவருடைய உருவத்தை மட்டும் நீங்க பார்க்கறது இல்ல, அவருடைய ஸ்வரூபத்தை அறியறேன். ஸ்வரூபத்தை அறியறதோட மோட்சமும் வருது. ஆகையால் நம்ம பண்ணக்கூடியது ஒரு சாதாரணமான ஒரு செயல், பகவான் நாமாவை சொல்லக்கூடியதான செயல், அவரை பத்தி கேட்கக்கூடியதான ஒரு வேதாந்தத்தை காதால கேட்கறத இது எங்கே உயர்ந்ததான ஒரு பலத்தை நம்ம கொடுக்கறதா. ஆத்மானம் எம் விதுரீதம் விஷயஜம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் ஆச்சு. அதுக்கு அடுத்தது ஜாகிரத்யா ஸ்தூல பதார்த்தாம் அதமாயாம் திருஷ்ட்வா ஸ்வப்னே அதாபி சுஷுப்தௌ சுகநித்ராம் இத்யாத்மானம் வீக்ஷ்ய முதாஸ்தே சதுரீயே தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. மாண்டூக்கிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்தான் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப கட்டமான உபனிஷத்தான். அதுல பகவானை பத்தி பேசவே இல்லையா, உங்களை பத்தி தான் பேசுறது. ஓங்காரத்தை பேசுறது உங்களை பத்தி பேசுறது. நீங்க மூச்சுட்டா என்ன பண்றீங்க, சொப்னம் வந்தா என்ன பண்றீங்க, தூங்கும் பொழுது என்ன பண்றேன், நான் தூங்கினேன் நீங்க தான் தூங்கி போயிட்டீங்க, நான் தூங்கினேன்னு எப்படி சொல்றேன்? நீங்க தூங்கி வருவத நான் தூங்கினேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி சொல்றேன்? இந்த மூணு நிலையும் யார் உள்ள இருக்க, சொப்னத்தை யார் பார்க்கிறா, இப்படிங்கிற விவகாரங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் பகவானால் தான் நடக்கிறது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி இருக்கு அந்த உபநிடத்துல. அதை சொல்றார். ஜாகிரத் திருஷ்டியா ஸ்தூல பதார்த்தான, ஜாகிரத் முடித்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்தூலமான பொருள்களை பார்த்து கொண்டு, சொப்னத்துல மாயாம் திருஷ்டுவா ஸ்வப்னே, சொப்னத்துல மாயையை பார்த்து, அது என்ன மாயையோ தெரியல, எது பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறோட சொப்னத்துல அங்கே வருது. உயிரோட இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும், போனவாள்லாம் சொப்னத்துல வரா இதெல்லாம். அது காலம் எழுத ஒரு கவலை, சார் சொப்னத்துல யாரோ வந்தா சார், அவர் போயிட்டார் சார், 10 வருஷத்துக்கு முன்னால போயிட்டார். அப்ப என்ன அர்த்தம், என்ன அழைக்கணும் போக வந்திருக்காரு உங்களை அழைக்கணும் போறதுக்கு அவர் வரணுமா வரணும். போனவா சொப்னத்துல வந்தா நல்லதா கெட்டதா பெரிய கவலை வருது. சரி பிறக்காதவா வந்தா எப்படி, என்ன இது தெரியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இவ்வளவு பார்த்துருக்கேன் வந்திருக்கிறது, ஏன் வந்தா, அவளுக்கு ஏதோ இஷ்டம் இருக்கு வந்தா பாருங்க. இப்ப என்னதான் பண்றதுன்னு கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரேன், வேற என்னதான் பண்றது, மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான சந்தேகம் இது அது தெரியலையே, ஒன்னும் ஆகாது. மாயன்னு மாயாந்திரட்வா ஸ்வப்னே அதாபி சுஷுப்தௌ சுகநித்ரா, ஆனந்தமா தூங்குறான் எல்லாத்தையும் மறந்து, இது ஆத்மானம் வீக்ஷ்ய முதாஸ்தே, இருந்து கொண்டு அப்படியே அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்த்து தனியா இருக்கானே துரியே தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே அப்படின்னு துரியனை பாரு, மூணுக்கு அப்பாற்பட்டவனை பாரு அப்படின்னு மாண்டூக்கிய சாரத்தை ஒரு ஸ்லோகம் சொல்ற. இந்த பிரகரணத்துல ஆச்சாரியார் ஒவ்வொரு உபநிடத்துலையும் என்னென்ன இருக்கோ, என்னென்ன கதை இருக்கோ, அதே போலயே விசேஷமாக புராணங்கள்ல என்ன இருக்கோ அத்தனையும் சேர்த்து அழகா கோர்வையாக நம்ம கொடுத்திருக்கார். இத அடுத்த சனி